வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் சாம்பிளிங் தியரம் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சாம்பிளிங் ப்ராசஸ் மெயினாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் டெக்னிக்கில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரீசன்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இல்லை டெலிகம்யூனிகேஷனாக இருக்கலாம், இல்லைனா நம்மளோட கம்ப்யூட்டரைஸ்டு ஃபீல்டு. ஸோ எந்த ஒரு ஃபீல்டாக எடுத்தாலும் எல்லா இடத்துலையுமே நம்ம டிஜிட்டல் சிக்னலை தான் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அனலாக் சிக்னலை விட எதுக்காக எல்லோரும் டிஜிட்டல் சிக்னலை ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராசஸிங் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும், அட் த சேம் டைம் எஃபிஷியண்ட்டாகவும் we can get that output. பட் நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் அனலாக் சிக்னலாக தான் இருக்கும். இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் பேசுகிறோன்னா ஆடியோ சிக்னல் தான் சோர்ஸ் சிக்னல். இந்த அனலாக் சிக்னலை ஃபஸ்ட்டு நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும், டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி தான் அது நம்ம ப்ராசஸருக்கு கொடுக்குறோம். அனலாக்குக்கு இன்னொரு நேம் என்ன, கண்டினியூஸ் டைம் சிக்னல். ஸோ அந்த கண்டினியூஸ் டைம் சிக்னலை நம்ம டிஸ்க்ரீட் டைம் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அண்ட் தென் டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தா தான் கம்ப்யூட்டர் இல்லைனா எனி டிஜிட்டல் டிவைசஸ் கேன் ப்ராசஸ் த சிக்னல்ஸ். ஸோ ஹியர் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் த டிரான்ஸ்மிட்டர் சைட் ஆர் இன்புட் சைட். ஓகே, ஸோ இங்கே அனலாக்ன்றது என்னன்னு சொன்னோம், கண்டினியூஸ் டைம் சிக்னல். இட் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் எக்ஸ் ஆஃப் டி. டைமும் கண்டினியூஸாக இருக்குது, ஆம்ப்ளிடியூட்டும் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா இந்த கண்டினியூஸ் டைமை டிஸ்க்ரீட் டைமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். டிஸ்க்ரீட் டைம் இன்ஸ்டன்ட்டில் இதோட வேல்யூஸை சாம்பிள்ஸ் எடுக்க போகிறோம். தட் இஸ் கால்ட் அஸ் சாம்பிள்டு சிக்னல் ஆர் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல். இந்த ரெண்டு சிக்னலுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இங்கே சிக்னல் எப்படி இருக்குது, கண்டினியூஸ் டைமில் இருக்குது. இங்கே டைம் என்ன பண்ணிட்டோம், டிஸ்க்ரீட் டைம். டிஸ்க்ரீட் டைம்னா பர்டிகுலர் டைம் இன்ஸ்டன்ட்டில் சிக்னலை கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபார் தட் we are using this sampler. You all understand this concept? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இங்கே ஆம்ப்ளிடியூட் எப்படி தான் இருக்குது, ஆம்ப்ளிடியூட் இஸ் இன் கண்டினியூஸ் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூட்டையும் டிஸ்க்ரீட் ஆம்ப்ளிடியூட்டாக மாத்திரம் பை யூஸிங் திஸ் குவான்டைசர். ஸோ குவான்டைசர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, டிஸ்க்ரீட் ஆம்ப்ளிடியூட் வேல்யூஸ். ஓகே, ஃபைனலாக இந்த டிஸ்க்ரீட் ஆம்ப்ளிடியூட்டுக்கு நம்ம ரெஸ்பெக்டிவ் கோட் எடுக்கிறோம், தட் இஸ் டிஜிட்டல் வேல்யூ. புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே அனலாக் இன்புட் சிக்னல் கொடுக்குறோம், ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, டிஜிட்டல் சிக்னல் கிடச்சிடுது. டிஜிட்டல்னால் என்ன அர்த்தம், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் கம்ப்யூட்டருக்கு புரியும், ப்ராசஸருக்கு புரியும். ஓகேவா? இந்த டிஜிட்டல் சிக்னலை நம்ம ப்ராசஸருக்கு கொடுத்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸருக்கு கொடுக்குறோன்னா it can perform some operation on this input signal. Finally, it can give us the output in terms of digital signal. இதே டிஜிட்டல் சிக்னலில் தான் இதை என்ன பண்ணோம், அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணணும், டிஜிட்டல் டு அனலாக்காக கன்வெர்ட் பண்ணி எண்ட் யூசருக்கு கொடுக்குறோம். பிகாஸ் எண்ட் யூசர் வந்து கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி த அனலாக் சிக்னல். புரியுதா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் சாம்பிளிங்? ஸோ சாம்பிளிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன். ஓகே, ஸோ சாம்பிளர் என்ன பண்ணுது, சாம்பிள்ஸ் த கண்டினியூஸ் டைம் சிக்னல் வித் த சாம்பிளிங் இன்டர்வல், தட் இஸ் கண்டினியூஸ் டைமை டிஸ்க்ரீட் டைமாக கன்வெர்ட் பண்ணுது. பட் ஆம்ப்ளிடியூட் எப்படி தான் இருக்கும், கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ இந்த கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூட்டை டிஸ்க்ரீட்டாக மாற்றுறதுக்கு குவான்டைசர் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் இட் கேன் பி மேப்டு டு தட் டிஜிட்டல் வேல்யூஸ் யூஸிங் திஸ் கோடர். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பிளரோட கான்செப்டை மட்டும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ சாம்பிளிங்னா என்ன நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் கண்டினியூஸ் டைம் சிக்னல் இன்டு டிஸ்க்ரீட் டைம் சிக்னல். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கண்டினியூஸ் டைம் என்ன பண்ணிட்டோம், பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் மட்டும் அதோட வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். புரியுதா? ஸோ இப்போ நம்ம இந்த கண்டினியூஸ் டைமை ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்னோடய டைம் டியூரேஷன் வந்து 0.1 இன்டர்வலில் நான் சாம்பிள்ஸ் எடுக்கிறேன்னா this 0.1 is the sampling time period. இந்த sampling time period வந்து should be inversely proportional to frequency. கரெக்டாக நம்மளுக்கு ஜென்ரலாகவே என்னன்னு தெரியும், time is inversely proportional to frequency. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய இந்த sampling time period வந்து sampling frequencyக்கு inversely proportionalaக இருக்கும். அப்போது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இங்கே என்னென்னு எடுத்துட்டோன்னா sampling frequency. ஸோ இந்த sampling frequency நம்ம எடுக்கிறத வச்சு தான் நம்மளால் இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது புரியுதா எல்லாருக்கும்? சாம்பிளிங் தியரம். ஸோ சாம்பிளிங் தியரமோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னா, மோர் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். நம்ம அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய சாம்பிள்ஸ் எடுத்தோன்னா
at the receiver side அந்த சிக்னலை ஈஸியாக நம்ம ஃபுல்லாக ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ மோர் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வேணும்னா இந்த சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும்? It should be greater than or equal to twice the maximum frequency present in the input signal. ஸோ கொடுத்துருக்கிற இன்புட் சிக்னலோட மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியை விட டபுள் த டைம் கிரேட்டராக இருந்தால் மட்டும்தான் மேக்ஸிமம் சாம்பிள்ஸ் எடுக்க முடியும். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா இதுதான் வந்து கொடுத்துருக்குற அனலாக் சிக்னல். இந்த அனலாக் சிக்னலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாம்பிள் பண்ண போகிறோம். சாம்பிள் பண்ணும்போது இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் ஒன்லி ஃபியூ சாம்பிள்ஸ், இந்த ஃபியூ சாம்பிள்ஸ் மட்டும் எடுத்து நான் ப்ராசஸ் பண்ணிவிட்டு இதை ரெக்கவர் பண்ணணும்னா இட் இஸ் டூ டிஃபிகல்ட் டு கெட் த சேம் சிக்னல். இதே மாதிரி சிக்னல் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. If I am going to take more number of samples, இப்போ நான் என்ன எடுக்கிறோம்? more number of samples எடுக்கிறோன்னா இந்த மாதிரி we can recover back the original signals like this. So almost original signal நம்மளுக்கு appropriate-ஆக கிடைச்சிடும். Okay, so with the condition the sampling frequency is greater than or equal to twice the maximum frequency of the input signal. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இங்கே மோர் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வேணும்னா இந்த டைம் டியூரேஷன் வந்து சின்ன சின்னதாக எடுக்கணும். அப்படின்னா இதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும்? இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கணும், அதாவது கிரேட்டராக இருக்கணும். தட் இஸ் த கான்செப்ட். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் எழுதுனீங்கனாலே யூ வில் கெட் தட் மார்க். சாம்பிளிங் தியரம்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது என்னன்னா த சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி ஷுட் பி கிரேட்டர் than or equal to twice the maximum frequency of the input signal. ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் இங்கே என்னென்னு கொடுத்துருக்கோம்? எ பேண்ட் லிமிட்டட் கண்டினியூஸ் டைம் சிக்னல். ஸோ இங்கே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு we can take the band limited signal with maximum frequency FM can be fully recovered at the output side from its samples if the sampling frequency is greater than or equal to twice the maximum frequency. Okay, so next Nyquist rate. So Nyquist rate na it is the minimum rate at which a signal can be sampled and also be reconstructed from its samples. So in the theorem என்ன சொன்னோம்? It should be greater than or equal to twice the maximum frequency. So greater than or equal to சொன்னோம் இல்லையா? So at least நம்மளுக்கு என்னவாவது இருக்கணும்? Twice the maximum frequency of the input signal இருக்கணும். So அந்த at least இருக்கக்கூடிய ஒரு minimum rate தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? Nyquist rate ன்னு சொல்கிறோம். If the sampling frequency is greater than the Nyquist rate, ஸோ இந்த வேல்யூவை விட கிரேட்டராக இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்கிறோம்? ஓவர் சாம்பிளிங்னு சொல்கிறோம். இஃப் இட் இஸ் லெஸ் தட் இஸ் கால்ட் அஸ் அண்டர் சாம்பிளிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஓவர் சாம்பிளிங் அண்ட் அண்டர் சாம்பிளிங் ப்ராசஸ்னால நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு அன்வான்ட் எஃபெக்டை தான் என்னன்னு சொல்கிறோம்? அலைசிங் எஃபெக்ட். ஸோ அலைசிங் எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்னா த சூப்பர் பொசிஷன் ஆஃப் ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ் ஆன் த லோ ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட். ஸோ நம்ம இந்த சாம்பிள் எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிக்னலுக்கு இப்போ என்ன எடுக்கிறோம்? சாம்பிளிங் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த சாம்பிளிங் எடுக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சாம்பிளிங் பீரியட் இருக்கு இல்லையா? இந்த சாம்பிளிங் பீரியட் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டோம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி. இந்த சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும்னு சொல்லியாச்சு? இட் ஷுட் பி கிரேட்டர் than or equal to twice the maximum frequency-னு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் இது எப்படி இருக்கணும்? ஈக்குவல் டு 2 times that எஃப்எம்மாக இருக்கலாம், இல்லைனா கிரேட்டராக இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சாம்பிளிங் எடுக்கிறதையே லெஸ் தென், ஓகே, லெஸ் தென் 2 times த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. லெஸ் தென்னா என்ன ஆயிரும்னா ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட் ஒரு காம்பனன்ட் வந்து இன்னொரு காம்பனண்ட்டோட என்ன ஆக ஆரம்பிச்சிரும்? சூப்பர் இம்போசிஷன்னா ஓவர்லேப் பண்ண ஆரம்பிச்சிரும். Do you all understand this one? That is called as aliasing effect. So when the high frequency signal interferes with the low frequency signal and that appears as the unwanted effect, that is called as aliasing effect. This aliasing effect can be reduced by choosing the proper sampling frequency and also by using anti-aliasing filter. Okay ma? Next we are going to discuss the aliasing effect using the frequency spectrum. So inga first என்ன எடுத்துக்கிறோம்னா spectrum of the continuous time signal. ஸோ நம்மளோட இன்புட் சிக்னல் ஆக்சுவலாக என்னது? தட் இஸ் த அனலாக் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி. இந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் யூஸிங் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா. ஸோ திஸ் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த கண்டினியூஸ் டைம் சிக்னல். ஓகே, சிங்கிள் ஃப்ரீக்வன்சி டொமைன் கிடச்சிருக்கா வித் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஒமேகா எம். ஸோ இந்த சிக்னலை நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாம்பிள்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ சாம்பிள் எடுக்கும்போது ஹியர் வி கேன் assume the sampling frequency should be equal to
twice the maximum frequency, that is the Nyquist rate. At least நம்மளுக்கு என்ன இருக்கணும், twice the maximum frequency இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக சிக்னலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஃபார் கண்டினியூஸ் டைம் சிக்னல். இந்த கண்டினியூஸ் டைம் சிக்னலை என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டோம், டிஸ்க்ரீட் டைம் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த டிஸ்க்ரீட் டைம் சிக்னலுக்கு என்ன எடுக்க போகிறோம், ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் யூஸிங் DTFT, that is discrete time Fourier transform apply பண்ணா we can get the signal like this. So this is the frequency spectrum of discrete time signal when the sampling frequency is equal to twice the maximum frequency of the input signal. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இப்போ நம்ம ஈஸியாக இந்த சிக்னல் என்ன பண்ணிடலாம், ரெக்கவர் பண்ண முடியும். சப்போஸ் நம்மளோட சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சி வந்து greater than twice the maximum frequency எடுத்துட்டோம், that is called as oversampling. இப்போ நான் oversampling பண்ணிட்டேன், instead of equal பண்ணாமல் நான் sampling frequency-யை greater than twice the maximum frequency-க்கு எடுத்தேன்னா I can get that spectrum like this. ஸோ இங்கே என்ன இருக்காது, அது overlapping இருக்காது. Instead we can get the samples like this, but we can recover back that original signal somehow, okay? But at the same time என்னோட sampling frequency வந்து less than twice the maximum frequency-யாக இருந்ததுன்னா that process is called as undersampling. So in this condition நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ undersampling conditionல இது high frequency. ஸோ இனிஷியலாக நம்மளுக்கு ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு frequency டொமைனில். ஸோ நெக்ஸ்ட் சாம்பிளோட இதுதான் ஹை ஃப்ரீக்வன்சி, இதோட கம்பேர் பண்ணும்போது இது ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் சாம்பிளோட ஒரு போர்ஷன் என்ன ஆகுது, ப்ரீவியஸ் லோ ஃப்ரீக்வன்சியோட overlap ஆகும். That overlap is called as aliasing effect. So this effect is unwanted one because இங்கே low frequency content இருக்கும், high frequency content இருக்கும். So இதில் இருந்து நம்ம original signal எடுக்கிறது little bit complex because we can get the spectrum like this. So நம்மளுக்கு என்ன ஆகும்னா spectrum எப்படி கிடைக்கும், overlap ஆகும்போது we can get the spectrum like this. Here we need to eliminate this aliasing effect in sampling process. For that we can use these two methods. The sampling frequency should be greater than or equal to twice the maximum frequency. புரியுதா, அட்லீஸ்ட் ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா கிரேட்டராக இருந்தால் அலைசிங் எஃபெக்ட் வரவே வராது. பிகாஸ் இந்த கிரேட்டராக இருக்கும்போது என்ன ஆகும், இந்த ரெண்டு சிக்னலும் ஓவர்லாப் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா ஆன்டி அலைசிங் ஃபில்டர் யூஸ் பண்ணி we can avoid this aliasing effect. Do you all understand this concept?